அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி பி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன்னுடன். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் திருப்பரந்தாள் சங்கத்தின் உதவியாளர் ரோட்டரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் மாரிமுத்து அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் ராஜசேகர் அவர்களுக்கும் மற்றும் ஆசனங்களை அளிக்க இருக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், பூங்கொடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் அலமேலு மங்கை நாச்சியார் அவர்களுக்கும், திட்டத் தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளை வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் சங்கத்தின் சாசன தலைவர் கலியபெருமாள் அவர்கள். தலைவர் வாசிக்கலாம். மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணீங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம், சொல், செயல் யாவற்றிலும் தூய்மையை நிலைவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தலைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செயல் அல்லது செய்யும் விஷயங்கள் ஒன்று உண்மையா? 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? நன்றி. நன்றி நன்றி. ரோட்டரி இறை வணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்தின் சாசன தலைவர் கலியபெருமாள் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் தோளா இதயமும் வளர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் யாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வனையாற்றக்கூடியது. நல்வழியில் நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம் சிம்மத்துல வச்சுக்கலாங்க. முதுகு தண்டு நேரா இருக்கட்டும். கண்கள் மூடிய நிலையில் நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சவுண்டா சொல்ல முடியுமோ, அந்த எழுத்தை உச்சரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உச்சரிச்சுக்கலாங்க. சும்மயம் கிரை நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து உகர ஓசை
ஆதிமுத்திரை. நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மகர ஓசை. மீண்டும் சுமுத்திரை. நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து அகர ஓசை. சும்மயமுத்திரை. நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து உகர ஓசை. ஆதிமுத்திரை. நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மகர ஓசை. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளிவிடுங்க. நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காற்றுப்பையை நிரப்பக்கூடிய ஆசன பயிற்சியாக பார்க்க போகிறோம். நேரடியான உணவுகளில் காற்று மிக முக்கியமானது. தண்ணீரை விட, உணவை விட நேரடியாக இந்த பஞ்சபூதத்தோடு தொடர்புடைய ஒரே உணவு காற்று. அந்த காற்றினுடைய கொள்ளளவை அதிகப்படுத்துவதற்கான வழிமுறைகளாக ஆசன பயிற்சிகள் அமைக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக ஒட்டகாசனம். மார்பு பகுதி விரிந்து, நுரையீரல் விரிந்து, சுவாச ஓட்டம் அதிகமாகி, அந்த சுவாச ஓட்டத்தோடு தொடர்புடைய பெருங்குடல் தூய்மை அடைவதற்கு இப்பயிற்சி பேருதவியாக அமையும். மூச்சு தொந்தரவு, வீசிங் உடையவங்க, தைராய்டு சுரப்பி உள்ளவர்களுக்கும் இப்பயிற்சி பேருதவியாக அமையும். மருந்தில்லாமல் ஒரு உடல் தொந்தரவுகளை சரி செய்து கொள்வதற்கு இவ்வாசன பயிற்சி பேருதவியாக அமையும். அப்படிப்பட்ட ஆசன பயிற்சியை, ஒட்டகாசனத்தை மீண்டும் ஒரு முறை பார்க்க போகிறோம்.
10 வினாடிகள் இதே நிலையில் உள்ளோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. இதற்கு மாற்றாசனமாகவும் முக்கியமான ஆசனமாகவும் முயல் ஆசனம் அமைந்துள்ளது. ஆஞ்ஞை சக்கரத்தை திறக்கக்கூடிய ஆசனமாகவும் பிட்யூட்டரி சுரப்பியை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் அமைந்துள்ளது இப்பயிற்சி. அந்த புருவ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நெத்திப்பொட்டு என்று சொல்வோம், அந்த இடத்தினுடைய சுரப்பி மண்டலங்களை சுரக்க வைப்பதற்கு இவ்வாசனம் உதவி செய்யும். மெல்ல தலை மேலே வரும் பொழுது கைகள் உள்ளே செல்கிறது, காற்று உள்ளே செல்கிறது. அடுத்ததாக அதே நிலையில் வஜ்ர மச்சாசனம். வஜ்ராசனத்தில் மச்சாசனம் இடுப்பு பகுதியை இயக்கக்கூடிய ஆசனமாகவும் நுரையீரலை விரிவடை செய்யக்கூடிய ஆசனமாகவும் அமைந்துள்ளது. ஓய்வு. சாதாரணமாக வஜ்ராசனம் போட முடியாதவர்கள் படுத்த நிலையில் கூட இந்த மச்சாசனத்தை செய்து கொள்ளலாம். கால்களை நீட்டியவாறு கைகளை இரு காதுகளுடைய பக்கவாட்டில் வைத்து இதுபோல செய்தாலும் அதனுடைய பலன்கள் உண்டு. ஓய்வு. ஓய்வு நிலையில் உடலும் தலையும் நிதானமாக வைத்து ஆழ்ந்து காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு காற்றை உள்ளிழுத்து மிக மெதுவாக வெளியேற்றுகிறோம். இவ்வாசனத்திற்கும் மாற்றாசனம் முயல் ஆசனம். வஜ்ர மச்சாசனத்திற்கும் மாற்றாசனம் செய்து கொள்கிறோம். ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு ஆழமாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். அடிவயிற்று பகுதி முழுவதும் காற்று நிறைந்து மெல்ல வெளியேறுகிறது. அடுத்ததாக சேது பந்தாசனம். இடுப்பு பகுதி முழுவதும் நன்றாக இயங்கினால் நமக்கு மேல் இருக்கக்கூடிய மூளை பகுதி நன்றாக வேலை செய்யும். மூளை பகுதி முழுவதும் நன்றாக வேலை செய்தால் உடல் முழுவதும் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி கூடிவிடும். அப்படிப்பட்ட ஒரு ஆசனமாக இந்த சேது பந்தாசனம் உள்ளது. ஓய்வு. கீழே இருக்கக்கூடிய அந்த வெப்ப சக்தியை, அந்த மூலம் என்று சொல்லக்கூடிய அந்த மூலாதார சக்கரத்தை இயக்குவதற்கு இப்பயிற்சி உதவியாக இருக்கும். சேது பந்தாசனத்தை மீண்டும் ஒரு முறை
செய்து கொள்ளலாம். ஓய்வு, கால்களை இணக்கமாக வைத்து கண்களை மூடி அடிவயிறு மேலே வரும் வரைக்கும் காற்றை உள்ளிழுத்து நிதானமாக வெளியேற்றுகிறோம். மெதுவாக ஆழமாக சென்று மெல்ல வெளியேற்றும். இதற்கு மாற்றாசனமாக செய்து கொள்கிறோம். நன்றாக சுருட்டி பிடிக்கிறோம். பெருங்குடல் நன்றாக வேலை செய்யும். மெல்ல வலதிடதாக செய்து கொள்கிறோம். படுத்த நிலையில் வலது இடதாக நிதானமான ஆழமான மூச்சு. உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்து உறுப்புகளுக்கும் காற்று சென்று சேருமாறு ஆழமாக உள்ளெடுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். எடுக்கக்கூடிய காற்றில் மொத்த கொள்ளளவில் 20% நம்முடைய மூளைக்கே செலவாகிவிடும். யோசிப்பவர்களும் சிந்தனையாளர்களும் படிப்பவர்களும் நினைவை கொண்டு செயல்படுத்துபவர்கள் உடல் உழைப்பாளிகளை விட இந்த உள்ளத்தை கொண்டு உழைப்பவர்களுக்கு இப்பிராண சக்தி அதிக அளவில் தேவைப்படுகிறது. ஆக நம்முடைய குழந்தைகள் அதிக மதிப்பெண் வாங்க வேண்டுமானால் ஆழ்ந்து சுவாசிக்க வேண்டும் என நம்முடைய தலைமைச் செயலாளர் வே. இறையன்பு அவருடைய நூலில் படிப்பது சுகமே என்ற நூலில் குறிப்பிட்டிருப்பார். ஆக நாம் ஆழ்ந்து சுவாசிப்பதின் மூலமாக நம்முடைய நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ளலாம். பதட்டத்திலிருந்து விடுபடலாம். பள்ளி மாணவ மாணவிகள் அந்த தேர்வு எழுதும் இடத்திற்கு சென்றவுடன் ஒரு 4-5 முறை ஆழ்ந்து சுவாசித்து விட்டு அவர்களுடைய தேர்வை தொடங்கினால் அந்த அச்சத்திலிருந்து, பதட்டத்திலிருந்து, குழப்பத்திலிருந்து விடுபட்டு நிதானமாக தேர்வை எழுதலாம் என குறிப்பிட்டுள்ளார். ஆகவே ஆழ்ந்து நிதானமான மூச்சு இயல்பாக ஆழ்ந்து உள்ளிழுத்து விடுகிறோம். அடுத்ததாக சுவாச பயிற்சிக்கு சென்று விடுகிறோம். சொல்லுங்க. ஐயா அந்த அவ்வையார் சுவாச பயிற்சி ஒரு முறை சொல்லி கொடுங்க ஐயா. என்னங்கம்மா? அம்மா சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க.
இடதில் உள்ளிட்டு வலது நாசி வழியாக மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. ஏற்கனவே நாம் அந்த பிராண சக்தியை முழுவதுமாக உள்வாங்கி பயிற்சியை மேற்கொள்கிறோம். ஔவையாரும் தன்னுடைய அகவலில் இந்த பிராணாயாம பயிற்சியை பற்றி விரிவாக விளக்கியுள்ளார். காற்று மண்டலத்தில் உள்ள அந்த காற்றை ஈர்க்கும் பொழுது மின்காந்த சக்தியும் நமக்கு ஒரு சேர கிடைக்கிறது. இந்த காந்த ஆற்றல் என்று இறைமதன் குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த ஜீவகாந்த ஆற்றலை, காந்த ஆற்றலை ஈர்த்து கொள்வதற்கு இம்மூச்சு பயிற்சி பேருதவியாக இருக்கும். யாரொருவருக்கும் அந்த காந்த சக்தி குறைகிறதோ அவர்களுக்கு உடல் தொந்தரவு வருகிறது. ஆக அந்த நேர்மறை சிந்தனையாக செயல்படுவதற்கும் நிகழ்காலத்தில் செயல்படுவதற்கும் இம்மூச்சு பயிற்சி பேருதவியாக அமைகிறது. பிராணாயாமம் செய்வதால் சாதாரண மனிதர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக மாற முடியும். நினைவு திறன், உள்ளுணர்வு, எதையும் தாங்கும் ஆற்றல், முகம் மற்றும் உடலின் பொலிவான தோற்றம், சாந்தம், தவழும் பேச்சு, மற்றவர்களை கட்டுப்படுத்தும் சொல் ஆற்றல் போன்றவைகள் நமக்குள் வரும். எங்கு போனாலும் நினைத்த நடக்கும் சக்தி கைகூடும். பிராணாயாமம் இல்லாமல் ஒரு மனிதன் எந்த பலனையும் பெற முடியாது. இந்த உலகத்தின் ஒவ்வொரு உயிர்க்கும் பிராணனை கொண்டுதான் இயங்குகிறது. உயிரில்லாத சில செயல்களும் கூட பிராணனை கொண்டுதான் இயங்குகின்றன. பிராணன் நின்றுவிட்டால் இந்த உலகமே நின்றுவிடும். இது அசைந்து கொண்டு அல்லது அப்படியே இருக்கும். எறும்பு முதல் யானை வரை, ஒரு செல் அமீபா என்ற கண்ணுக்கு தெரியாத உயிரினம் முதல் மனிதன் வரை, செடிகளிலும் விலங்குகளிலும் பிராணன் மட்டுமே சக்தியாக உள்ளது. கண் பார்ப்பதும், காது கேட்பதும், தோல் உணர்வதும், நாக்கு அதை சுவை அறிவதும், மூக்கு நுகருவதும் பிராண சக்தியால் மட்டுமே நடக்கிறது. இதேபோல் காற்று சுழன்றடிப்பதும், ஆறு ஓடுவதும், என்ஜின்கள் இயங்குவதும், வானத்தில் விமானம் பறப்பதும் கூட பிராணின் சக்தியால் தான். இதுவே காந்த சக்தி, மின் சக்தி. உடலின் செரிமானத்திற்கும், கழிவுகள் வெளியேறுவதற்கும், சுரப்பிகள் சுரப்பதற்கும் பிராணசக்தியால் மட்டுமே. மற்றபடி வயிறு சுரப்பி, கழிவு உறுப்புகள் போன்றவை வெறும் உறுப்புகள் தான். இதன் செயல்கள் பிராண சக்தியால் மட்டுமே சாத்தியம். ஆக இந்த பிராண சக்தி என்பது அளவில்லாத ஒரு ஆற்றல் பொருந்தியது. அது இயற்கை கொடுத்த வரம். ஆக இந்த பிராண சக்தி சீராக அமைய வேண்டுமானால் மனம் எதிர்மறை சிந்தனை இல்லாமல், பதட்டம் இல்லாமல், குழப்பம் இல்லாமல்
சீராக இருக்க வேண்டும். ஆக மனதை சீர்படுத்துவதற்கு நம் மனம் நம்முடைய பிடிக்குள் இல்லை என்பதை எல்லோரும் அறிவோம். ஆனால் மூச்சை நம்முடைய பிடிக்குள் கொண்டு வர முடியும், கட்டுப்படுத்த முடியும், சீர்படுத்த முடியும், நிதானப்படுத்த முடியும். நம் தேவைக்கு ஏற்றவாறு ஆழ்ந்து சுவாசிக்க முடியும். அப்படி செய்வதன் மூலமாக இந்த மனம் என்பது சீர்படும் என்பது திருமூலரின், ஔவையாரின், மற்ற யோகிகளின், தற்போது இருக்கக்கூடிய யோகிகளுடைய கருத்தாகும். ஆக ஒவ்வொரு நாளும் விடாமுயற்சியாக இக்காலை வேளையில் இப்பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக நம்முடைய உடலும் உள்ளமும் நேர்கோட்டில் நிகழ்காலத்தில் எதிர்மறை சிந்தனை இல்லாமல், குழப்பம் இல்லாமல், பதட்டம் இல்லாமல் தெளிவாக ஒரு நெடிய பயணத்திற்கு, ஒரு நல்ல சிந்தனைக்கு இட்டு செல்வன் என்பது திடமான உண்மையாகும். ஆக ஒவ்வொரு நாளும் இப்பயிற்சியை மேற்கொண்டு நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் உயர்த்துவோம், இந்த உலகத்தை உயர்த்துவோம். வாழ்வாங்கு வாழ்க, வாழ்க வளம். நன்றி நன்றி. ஆசனங்களை இந்த உங்களுடைய கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். பேசுறாங்க.
வேற ஓகே ஆகுதா? ஒரு நிமிஷம் ட்ரை பண்ணி பாக்குறேன். சரி, சரி. அம்மா பின்னாடி டேட்டா மாத்தாம விட்டீங்க. டேட்டா மாத்தாம விட்டீங்க. 17. நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் அக்னி கோத்திரம் அப்படின்னு பார்க்கணும். அக்னி கோத்திரம் அப்படின்னா அந்த காலத்துல எல்லா வீட்லயும் ஒரு கட்டமா ஒரு யாக கூட்டம் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு 24 மணி நேரமும் அதுல வந்து நாட்டு மாட்டு இது போட்டு நெய் போட்டு தேங்காவை போட்டு பல்வேறு மூலிகைகளை போட்டு 24 மணி நேரமும் அக்னி கோத்திரம் அப்படிங்கிற பேர்ல என்ன பண்ணுவாங்களாமா ஒரு யாகம் நடத்திட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 5 மணி நேரம் நடத்துறோம், அதுவே யாகங்கிறோம். ஆனா அப்போ ஒரு குடும்பம்னா அவங்க வீட்டுல அந்த யாகம் வந்து எப்பொழுதும் நடந்துகிட்டே இருக்கும். அப்படி யாகம் நடந்த வீட்டுல இந்த பாம்பாட்டு விஷவாயு, அணுமின் நிலைய கசிவு இந்த மாதிரிலாம் இறக்கும் பொழுது பல ஆயிரக்கணக்கான பேர் இறக்கும் பொழுது இந்த அக்னி கோத்திரம் பண்றவங்க வீட்டுல மட்டும் யாருமே இறக்க முடியாதுன்னா அவ்வளவு கஷ்டம். நெகட்டிவ் ஒண்ணு கூட உள்ள வராங்க. அப்பதான் என்னென்னமோ சொல்றாங்க, சும்மா டிசீஸ் வருது, பல ஆயிரம் பேர் சாவாங்க அப்படின்னு WHO சொல்லுங்க. இது ஒரு ஒரு நோய் இன்னும் வரதுக்கு முன்னாலேயே டிசீஸ் வரப்போகுது, உலகத்துக்கு பல ஆயிரம் பேர் சாக போறாங்க, 40 பேர் சாக போறாங்க. அது என்னன்னு பார்க்கும்போதுதான் நல்ல கேட்கல, ஆடியோ கேட்கல. அதை எப்படி செய்யணும்னு சொல்றேன். நாட்டு மாட்டு சாணி மட்டும் நம்ம தயார் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், நாம தயார் பண்ண முடியாது, நாட்டு மாடு வளர்க்கணும். யாரும் அவங்க வீட்டுல ஒரு நாட்டு மாடாவது வளர்க்கணும். அப்பதான் நம்ம நல்லா இருக்கு. மாட்டோட அழிவு மனிதன் அழிவுக்கு சமம். ஒண்ணு வளர்க்கணும், இல்ல பக்கத்துல யாராவது வளர்த்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் கொஞ்சமா டெய்லி சாணி வாங்கிட்டு அந்த சாணி நம்ம பயன்படுத்தி பாருங்க. இந்த நாட்டு மாட்டு சாணி வாங்கிட்டு வந்து இட்லி தட்டு இருக்கு இல்லைங்களா, இட்லி தட்டுல இந்த மாதிரி ஷேப்ல, அதாவது கீழே வந்து கொட்டாங்குச்சி மாதிரி மொட்டையா இருக்கணும், நடுவில் புளி இருக்கும், பள்ளம் இருக்கும், மொட்டை இருக்கும். இந்த மாதிரி தயார் பண்ணணும். அதுவே இந்த மாதிரி இப்படி நடுவில் ஓட்டை இருக்கணும், இந்த பக்கம் புளி இருக்கணும். இந்த மாதிரி தயார் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 தடவை. ஓகேங்களா? என்ன பண்ணணும், உடல வந்து ஓட்டை இருக்கக்கூடாது, அது நடுவில் ஓட்டை இருக்கணும், பின்பக்கம் போகக்கூடாது. இன்னொன்னுல இருந்து பார்த்தா அந்த பக்கம் கெட்டு போறது. இந்த மாதிரி 2 தயார் பண்ணிட்டு இந்த
இல்லாத இருக்கீங்களா? ஏன்னா நெய் ஊத்துறது பாருங்க, ஒரே ஒரு பஞ்சத்திரிய இதுல வச்சு நெய்யை கொஞ்சம் ஊற்றி இருக்கும். அப்ப அது எரிஞ்சு தயாராகிடுச்சு. தேங்காவை 2 சின்ன பீஸ் நெய்யில காய வச்சுக்கணும். இது 2 பக்கம் வச்சுக்கணும். இப்போ இந்த ஓட்டை இருக்கிற இந்த பக்கம் இருந்து பார்த்தா அந்த பக்கம் தெரிற ஓட்டை இருக்கிற இந்த நாட்டு மாட்டு சாணியோட வரட்டி எடுத்து மேல வச்சு இந்த திரிய எரிய விட்டுரும். எரிய விட்டு இப்படி மேல வச்சுக்கிட்டு இது எங்காவது உங்க வீட்டுல உரமா வச்சுட்டீங்கன்னா இது என்னங்க தெரியுங்களா? இது ஒரு டிசைனுங்க. இது ரொம்ப வருஷமா நம்ம நண்பர் ஒருத்தர் பல விதவிதமா சுற்றி பார்த்து கடைசியா இது சக்சஸ் ஆயிருக்கு. சிம்பிளா எதுக்குன்னா மொத்தமா எரிஞ்சு சாப்பிடலாம்னா இந்த வடிவத்துல இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு ஒரு ஓரமா வச்சுட்டீங்கன்னா அந்த திரி எரிஞ்சு முதல்ல மேல பட்டு ஒரு கொசுவத்தி எப்படி ஒரு பக்கம் பத்த வச்சா ஃபுல்லா எரிஞ்சு சாப்பிடாது, அந்த மாதிரி மொத்தமா சாப்பிடாது. அந்த வாசம் வீடு ஃபுல்லா பறக்கும். இங்கெல்லாம் பேப்பருக்கும் எல்லா பக்கம் பறந்தும் நம்ம மூக்கடியா உள்ள போகும். இதை மட்டும் டெய்லி ஒரு முறை ஒரு வீட்டை பத்த வச்சுட்டா இந்த நாட்டு மாட்டு சாணி, நெய், தேங்காய், அதுல வர அந்த வாசத்துக்கு வீடு பாசிட்டிவா மாறும். இதை தொடர்ந்து தினமும் நாம் பயன்படுத்தி வந்தா ஒரு 6 மாசம் பயன்படுத்திட்டோம்னா அந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா இந்த எக்ஸ் டிசீஸ், டெங்கு, சிக்கன் குனியா, மட்டன் குனியா, சில்லி சிக்கன் குனியா, அதுக்கப்புறம் இந்த கசிவு, ரோபாட் விசவாயு, இந்த மாதிரி கேஸ் கீஸ் எதுவுமே வராதுங்க. அப்படி வந்தாலும் ஊருக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் வரும், நம்ம வீட்டுக்குள்ள வராதுங்க. ஏன்னா இந்த வாசத்துக்கு அவ்வளவு பவருங்க. அக்னி கோத்திரங்கிறது பெரிய விஷயம். நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு. மீண்டும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நாட்டு மாட்டு சாணி எடுத்துட்டு வந்து இட்லி தட்டு இருக்கு இல்லைங்களா, அதுல வச்சு வெயில்ல காய வைக்கணும். ஒண்ணுல நடுவுல குழி இருக்கணும், ஆனா ஓட்டை இருக்கக்கூடாது. இன்னொன்னுல குழி இருக்கணும், ஓட்டை இருக்கணும். ஓட்டை இல்லாததுன்னா நெய்யில இந்த திரிய வச்சு 2 பக்கம் தேங்காவை வச்சு தேங்காய் துண்டை வச்சு எதுக்குன்னா நிக்கிறதுக்கு இந்த ஓட்டை இருக்கிறத மேல வச்சுன்னா விளக்கு மாதிரி பத்த வச்சு விட்டீங்கன்னா ஃபுல்லா எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த பொடி எடுத்து இந்த பொடி பல்வேறு விஷயத்துக்கு ஒரு மூலிகை நாட்டு மாட்டு சாணி உருவானது. இதை நீங்க விபூதியா பயன்படுத்தலாம், வீட்டுல பாத்திரங்கள் இருக்கு பயன்படுத்தலாம், பல்வேறு உபயோகங்கள். எனக்கு சில விஷயம் தெரியல, இந்த சாம்பல் இருக்குங்களா இது வந்து பல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்க, அந்த மக்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். இது பேர் தாங்க அக்னி கோத்திரங்கிறது. எனவே நாம் மீண்டும் அனைவரும் இந்த அக்னி கோத்திரத்தை ஆரம்பிப்போம். இதன் மூலியமாக வருகிற கொள்ளை நோய்களிலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்வோம். மேலும் நாட்டு மாடுகளை நாட்டு மாடுகளை வளர்த்து அதையும் நிவர்த்தி செய்து நாமளும் நல்லா இருந்து இந்த நோய்கள் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அக்னி கோத்திரத்தை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும். இது மினி சிம்பிளிஃபைடு அக்னி கோத்திரம் தான். ஃபியூச்சர்ல முழு அக்னி கோத்திரத்தையும் நான் கத்துக்கிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம யாரும் சேர்ந்து செய்வோம். மீண்டும் நாம் பழைய வாழ்க்கையை வாழ்வோம். அப்பொழுதுதான் சார்ந்த வாழ்க்கைக்கு நாம் தயாராக முடியும். மருந்தில்லாத உலகத்தை செழிப்பிக்கும் விவசாயம் சீர்படுத்தும் போகும். மீண்டும் நாளை. நன்றி நன்றி ஐயா. இன்றைய சிந்தனைகள் ஓரளவு தெளிவாக இல்லாவிட்டாலும் ஓரளவு புரிந்த வண்ணம் இருக்கிறது. ஆகையால் இந்த சிந்தனைகளை அளித்த ஈழர் பாஸ்கர் ஐயா அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக ஒவ்வொரு வாரமும் நமக்கு காய்கறிகளின் பயன்களையும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலைகளில் நமக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கும் நலமில் மங்கை நாச்சியார் அவர்கள் இந்த வாரமும் இரைப்பையை குணப்படுத்தக்கூடிய காய்களை பற்றி நமக்கு ஒரு அற்புதமான விளக்கம் அளிக்க வருகிறார். விளக்கம் அளிக்க அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய மருத்துவத்துல, காய்கறி மருத்துவத்துல ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு உறுப்புகளை சரி செய்யக்கூடிய அப்படிங்கிறது ஒரு விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம். இன்னைக்கு முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்
என்ன உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரைப்பை. இரைப்பை, இந்த இரைப்பையை தான் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே உணவு மூலமா அதிகமா கெடுத்து வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இரைப்பை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உணவை உள்வாங்கி நம்ம உண்ணக்கூடிய உணவு வாய் வழியா இருந்து அது உணவுக்குள்ள மூலமா போய் இந்த இரைப்பையில விழுகும். அந்த இரைப்பையில HCl அப்படிங்கிற ஒரு திரவம் வந்து சுரக்கும். இங்க என்ன பணி நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உணவை வந்து கூழ்மமாக்குற வேலைகள் மட்டும் நடைபெறும். இந்த கூழ்மமாகிற வேலை மட்டும்தான் இரைப்பையில இருக்கும். கூழ்மமாகி அடுத்த கட்டமா வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கடத்துற வேலைகள் வந்து அது வந்து சிப்பியா பிரிகிறது, சாரமாக பிரிகிறது, ரத்தமாக பிரிகிற வேலையெல்லாம் அடுத்த கட்டமாக தான் நடக்கும். அப்ப இந்த HCl அப்படிங்கிற திரவம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த HCl திரவத்தை வந்து சுரப்பியல் நல்லா சுரந்தாதான் அடுத்ததா பசி அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து நமக்கு ஏற்படும். இந்த திரவம் சரியா சுரக்கல அப்படின்னு சொன்னா பசித்தன்மை இருக்காது, பசியே ஏற்படல அப்படிங்கிற. அப்ப இதனுடைய பாதிப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் வந்து நொறுங்க சாப்பிடுற விஷயமா இருக்கணும், அரைச்சி உள்ள தள்ளக்கூடிய விஷயமா இருக்கணும். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பொருளையும் உணவையும் வந்து நல்லா மென்னு சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமாக உள்ள கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, சிரமப்படாம இருக்கும். அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதே நீங்க வந்து உடல்நிலை சரியில்லாத காலத்துல வந்து ஒரு கஞ்சியோ ஜூஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது வந்து லிக்யூட் ஃபுட்டா எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. அந்த லிக்யூட் ஃபுட்டாக்கு போகும்போது என்ன ஆகும், ஈஸியா ஜீரணமாகி உடம்புக்கு கொஞ்சம் எனர்ஜியை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். அது அந்த நிலை மட்டும் கிடையாது, எப்பயுமே அந்த விஷயத்தான் செய்யணும். அப்ப எப்பயுமே வந்து கஞ்சி தான் சாப்பிடணுமா, ஜூஸ் தான் சாப்பிடணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடையாது. நம்ம சாப்பிட்ற உணவை வந்து நல்லா அரைச்சி மென்னு உள்ள தள்ளி கூழ்மமாக்கி அதே நீர் வடிவத்துல அனுப்புனது மாதிரி உள்ள அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உணவு குழாயில அந்த கைமாங்கிற வேலை ஈஸியா வந்து நடக்கும். அடுத்த கட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து அந்த உணவை வந்து கொண்டு போகிற வேலைகள் வந்து நடக்கும். இது ஒரு பக்கம் நல்லாதான் நான் மென்னு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க அப்புறமும் இரைப்பையில பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த ஒரு தவறு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்ணும் உணவு பசி தெரிவதற்கு முன்னாலேயே வந்து அடுத்தடுத்து வந்து உணவு உட்கொள்றது மாதிரியே இருக்கும். காலையில எந்திரிச்சோன்னா ஒரு டீ குடிச்சவங்க திருப்பி வந்து ஒரு மணி நேரத்துல 1.5 மணி நேரத்துல டிஃபன் சாப்பிடுவாங்க. டிஃபனை முடிச்சோன்னா அடுத்து ஒரு டீயோ ஜூஸோ எடுக்கிறது மாதிரி வச்சுக்கிறாங்க. திருப்பி வந்து மதிய உணவுக்கு முன்னாடி ஒரு டீ காஃபி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வாங்க. அடுத்ததா மதிய உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வராங்க. திரும்ப ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ். அப்ப கிட்டத்தட்ட இருவேளை உணவை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 7 தடவை 8 தடவை உணவா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு பெண்கள் வந்து கிரைண்டர்ல மாவாட்டி இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த மாவு என்ன ஆகும், ஆட்டிக்கிட்டே இருக்கும்போது இப்போ லைட்டா தண்ணி தெளிச்சு ஆட்டி விட்டுட்டு இருக்குங்க. அதனால சரி இன்னும் நல்லா தண்ணி ஒவ்வொரு தடவையா தொளிக்க முடியல அப்படின்னு சொல்லி மொத்தமா ஊத்திட்டீங்கன்னா அங்க என்ன நடக்கும், பாதி ஆட்டி முடிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் அரிசி அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மாவும் ஆடாது இந்த மாவும் ஆட்ட முடியாது, அப்படியே பாதியிலேயே சக்கையா திப்பியா நிக்கிறது மாதிரி ஆயிடும். இதே ஒரு விஷயம்தான் உணவுல வந்து இரைப்பையிலையும் நமக்கு நடக்கக்கூடிய விஷயம். அப்ப அது வந்து கூழ்மமாகி அடுத்த கட்ட நிலைக்கு செய்யக்கூடிய வேலை, அரைச்சிக்கிட்டு இருக்க வேலை அங்க உள்ள நடந்துகிட்டு இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்தடுத்து அந்த முழுசா வேலை முடியங்குள்ளையும் அடுத்தடுத்த விஷயங்களை உள்ள தள்ளிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உணவுல உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த கூழ்மமாக்குற வேலை வந்து ஸ்டாப் ஆயிடும்.
அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உடல்ல வந்து கழிவுகளாக தேய்க்கப்பட்ட ஒரு விஷயமாயிடும். அந்த கழிவுகள் தான் அடுத்த நோய் கட்ட நிலைமைக்கு மாறுற ஒரு விஷயமாக வந்துடுறது, நோய்க்கான காரணமாக உள்ளது. அப்ப இரைப்பையில வேற என்னென்னலாம் பிரச்சனைகள் ஏற்படும்? இன்னைக்கு இரைப்பை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா அல்சர் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் சொல்லுவாங்க. இந்த அல்சர்லாம் வந்து ஏன் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலை உணவை வந்து தள்ளி போடுறாங்க, இல்ல பசி வரும்போது உணவு எடுக்காம அந்த பசியை தள்ளி போட்டுட்டு சாப்பிடாம செய்யாம அடுத்து பசியை அமர்ந்த பிறகு அடுத்ததா உணவு எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி இருந்தாலும் அல்சர் கம்ப்ளைண்ட் வரும். அடுத்து உணவுல அதிகப்படியான மசாலா ஐட்டங்கள், அடுத்ததா உணவுல வந்து அதிகப்படியான புளிச்ச உணவுகள், புளிக்க வச்சு புளித்த உணவுகளா செரிமானமாக சிரமப்படக்கூடிய ஒரு விஷயங்களா வந்து எடுக்கிறது. அடுத்த கட்ட உணவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா பொரித்த உணவுகள் வந்து அதிகமா எடுக்கிறது. இப்படிலாம் எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உணவு குழாயில இருந்து இரைப்பை வரைய புண்கள் வந்து ஏற்படுகிறது. அப்ப அந்த புண்களோட தன்மை தான் அல்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து கொண்டு வராங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இரைப்பையில சளி கட்டுது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சளி வந்து நுரையீரல்ல இல்ல, இரைப்பையில தான் சளி கட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரைப்பையில சளி பட்டுனா கொஞ்சம் அதிகமான சிரமங்கள் தான் ஏற்படும். இது எதுக்காக இந்த இரைப்பையில சளி கட்டுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் இரவு தூக்கமின்மையினால வரும். இரவு ஒரு 9 மணி 9:30 மணியாவது தூங்கணும் அப்படின்னு சொல்றோம், காலையில ஒரு 4-4:30க்கு எந்திரிச்சிடலாம். ஏன் அப்படின்னா உடம்பு வந்து ஓய்வெடுத்து உள்ளுறுப்புகள் செயல்படக்கூடிய நேரம். அந்த டயத்துல உள்ளுறுப்புகளுக்கு வந்து நம்ம ஓய்வு கொடுக்காம அந்த நேரம் தான் சாப்பிடுறது. இன்னைக்கு நிறைய பேர் 11 மணி 12 மணி தான் இரவு உணவை எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அப்போ உள்ளுறுப்புகளோட செயல்பாடுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் நாளடைவுல. அதே இது அந்த இரவு தூக்கம் இல்லாம இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க உணவு வந்து செரிமானம் ஆகாம இரைப்பையில கழிவா தேங்கி அது ஒரு சளியா வந்து உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். இதத்தான் இரைப்பை சளி அப்படின்னு சொல்லுவாங்க. சளி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒண்ணு அவங்களுக்கு வயிறு வலிச்சு மலம் போகும், அல்லது உணவை எடுத்தோடையே மலம் போறதுக்குரிய விஷயங்கள் நடக்கும். இல்ல மலத்துல வந்து சொதப்பா போற ஒரு விஷயங்கள் வந்து நடந்துருக்கு செரிமானமின்மையினால வந்து. இன்னும் கொஞ்சம் பல தொந்தரவுகள்லாம் இருக்கு. அப்ப இவங்களுக்கு ஒரு முக்கியமான தீர்வுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து தூக்கம் தான். இரவு தூக்கம் சரியாயிடுச்சு அப்படின்னா இந்த சரியான இரைப்பையோட செரிமானம் வந்து நன்றாக இருக்கும். அப்புறம் அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதை சரி பண்ணக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமான காய் அப்படின்னா வெண்பூசணி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இரைப்பையில வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். வந்து சார் எடுத்துக்கிட்டாங்க, அல்சர் கம்ப்ளைண்டா இருந்தாலும் சரிதான், அந்த இரைப்பை சளிகள் தங்கி இருந்தாலும் சரிதான், வெண்பூசணிய காலையில வந்து அந்த விதை தோல் எடுத்து சாரோட வந்து உள்ள எடுக்கணும். இதை எடுத்து ஜூஸா வந்து எடுக்கணும். இதுல என்ன கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு வெண்பூசணி சாப்பிட்டோன்னா சளி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா அந்த இரைப்பையில உள்ள சளியை வந்து வெளியேற்றுற வேலையை வந்து செய்யும். அந்த சளி வர்றது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம்தான். இல்ல எனக்கு அதை மீறிய என்னால தாங்க முடியல அப்படின்னு சொன்னா
அதே காயை அவங்க வந்து வேக வச்சு சூப்பாவோ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த இரைப்பை சளி வந்து மலை மூலமா வெளித்தள்ளுற வேலையை வந்து பார்க்கும். எப்படியோ அந்த சளி வந்து வெளியேறக்கூடிய விஷயங்கள் தான் அங்க நடக்கும். ஆனா நீங்க காயை எடுத்து சளி ஆகுது அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து தவறான ஒரு விஷயம். அது உங்களை சரி பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த காய்கறிய உணவை பச்சையாவும் எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்க எப்ப சாதம் எடுத்தீங்கனாலும் சூடான சாதத்துல அந்த ஒரு உருண்டையில வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விடுங்க. நல்லா உருக்கி நெய் விட்டு, முக்கியமான விஷயம், இது ஆறுன சாதத்துல எடுக்கக்கூடாது. சூடான சாதத்துல எடுத்துட்டு ஒரு உருண்டை எடுத்து உணவு அந்த சாப்பாடை எடுத்து நல்லா மென்னு சாப்பிட்டுட்டு அடுத்து உங்க அந்த உணவை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. இப்படி சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இரைப்பை வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். இரைப்பை வந்து ரொம்ப ரொம்ப பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யும். இதுல அந்த இரைப்பை பலவீனத்தினால என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பேர் வந்து பஸ் ஏறினாலே வாமிட் வரும், வெளியில போயிட்டு வந்தா தலைவலி வந்து வாமிட் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு சொல்லுவாங்க. அப்ப இந்த உணவை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அப்ப வயிறு வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, ஒரு மாதிரி உணவுல வந்து மந்தத்தன்மை இருக்கு அப்படின்னா, முதல்ல சாப்பிடக்கூடிய உணவு இதை யாருனாலும் வந்து எடுத்துக்கலாம். குழந்தைங்கள எடுத்துக்கலாம். ஒரு உருண்டை மட்டும் அவங்கவுங்க கைக்கு இருக்க ஒரு உருண்டை அளவு மட்டும் எடுத்துக்கிற சொல்லுங்க. எடுத்துட்டு அடுத்த உணவை மேற்கொள்றதா ஒரு விஷயத்த சொல்லுங்க. அப்ப இதுவும் இரைப்பையை பாதுகாக்கக்கூடிய, பலப்படுத்தக்கூடிய, இரைப்பையில உள்ள சளியை அகற்றக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த உணவு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வெண்பூசணிங்கிற ஒரு விஷயத்த சொன்னோம். அடுத்ததா நெய் மிளகு அப்படிங்கிற ஒரு சாதத்தை சொல்லியிருக்கோம். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இன்னைக்கு அதிகப்படியான உணவுல வந்து ரவை, மைதா, சேமியாங்கிற ஒரு விஷயத்த வந்து அதிகமா எடுக்கிறாங்க. அப்ப அதுல வந்து என்ன அப்படின்னா, செரிமானம் ஆகாம அங்க என்ன நடக்குது, குடல்ல ஒட்டக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து நடக்குது. ஐயா அந்த உணவை தவிர்க்கவே முடியல, என்னைக்காவது ஒரு நாள், நான் சொல்றது என்னைக்காவது ஒரு நாள், அது தவிர்த்தீங்கன்னா ரொம்ப அவசியம், ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இல்லை, இன்னைக்கு வந்து சூழ்நிலை இதுதான் எடுக்க முடியும் அப்படின்னா, அந்த உணவை நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சையா காய்கறிகளோ பழங்களோ ஒரு பிளேட்ல வந்து ஒரு பவுல்ல வந்து அதை சாப்பிட்டுட்டு அப்புறமா அந்த உணவை சாப்பிடுங்க. முக்கியமா வந்து அதுல பச்சை காய்கறிகளை, வெஜிடபிள் சாலட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த காய்கறிகளை நல்லா மென்னு சாப்பிட்டு அந்த உணவை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த நார்ச்சத்து வந்து அந்த உணவுல உள்ள அந்த பசைத்தன்மையை ஒட்ட விடாம மலம் மூலமா வெளியேற்ற விஷயத்த வந்து அற்புதமா நடக்கும். அப்ப நீங்க ஒரு பிரியாணியாவா எடுத்தீங்கன்னாலும் சரிதான், இல்ல வந்து புரோட்டாவா எடுத்திருந்தீங்கன்னாலும் சரிதான், அது எடுக்கவே கூடாதுங்கிறத ஒரு விஷயம். ஆனா சமயத்துல வந்து இதை எடுத்துட்டோம் அப்படிங்கிறத வந்து சொல்லி, அப்ப அவங்களுக்கு வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, இந்த நார்ச்சத்துக்குள்ள காய்கறிகளை தான் முதல்ல மெயினா கொடுக்கணும். அதை சாப்பிட்டாங்க அப்படின்னா, ஒரு பவுல் நிறைய சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த உணவு வந்து அவங்களால அதிகமா எடுக்க முடியாது. கண்டிப்பா வந்து அளவு குறைஞ்சிரும், அவங்களுடைய அளவும் குறைஞ்சிரும். அப்ப இங்க இரைப்பையும் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமே தான் இருக்கும். இதே வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, மேலை நாட்டு உணவுகளை வச்சுதான் நம்ம இங்க வந்து அதிகமா, நம்மளுடைய பாரம்பரிய உணவு, பாரம்பரிய சுவைகள் அதிகம். ஆனா இது இன்னைக்கு வந்து டிவிலேயோ வேற மீடியாக்களையோ பார்த்து பார்த்து எங்க பார்த்தாலும் உணவு பத்தின ஒரு விஷயமா தான் பார்த்து, அப்ப அந்த உணவு நம்ம சாப்பிடணும், நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு விஷயம் வந்து மனதுல பதிவாயிடுச்சு. அப்ப அந்த பொய்யான விஷயத்த வந்து நீங்க பாக்குறீங்களே தவிர, அவங்களுடைய உண்மையான உணவு முறைகள் பார்த்தா, இப்போ ஒரு சீன நாட்டுக்காரங்க வந்து
அவங்களுடைய உணவான நூடுல்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க தயாரிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த உணவுல நூடுல்ஸ் வந்து ஒரு கிழங்கு ஐட்டங்கள்ல ஒரு இதுல செய்யறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எடுக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா சூப் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருப்பாங்க. சூப் எடுத்துட்டு தான் அடுத்து அவங்க உணவு எடுக்கிறத எடுப்பாங்க. அப்புறம் அந்த உணவோட பச்சை காய்கறி, இலைகள், கீரைகளோட சேர்த்து அதிகமா சாப்பிட்றது மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. இதே இது வந்து ஒரு அமெரிக்கன்ஸ் அவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாலட் அப்படிங்கிற காய்கறி பச்சை உணவுகளை எடுத்துட்டு தான் உணவை எடுத்த பிறகுதான் அவங்களுடைய உணவுகள் எடுப்பாங்க. அப்படி அந்த உணவுக்கு அப்படி இருந்தா மட்டும்தான் செரிமானம் ஆகும். அதான் அவங்க சரியா செய்வாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம செய்யறது என்ன அப்படின்னா அந்த உணவை மட்டும் எடுக்கிறோம். இந்த மாதிரி உணவுகளை வந்து யாரும் எடுக்கிறதே கிடையாது. இப்படி இருக்கும்போது வந்து இரைப்பைகளுடைய தொந்தரவுகள் வந்து கண்டிப்பா வந்து பலவீனமாக தான் செய்யும். அப்ப இது சரி பண்ண முடியாம இன்னைக்கு எத்தனை பேருக்கு உணவு குழாய் கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. உணவு குழாயில மட்டும் கிடையாது, இந்த கழிவுகள் அடுத்தடுத்து தேக்கம் செஞ்சது அப்படின்னா வேற வேற உறுப்புகள்லையும் கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது இன்னைக்கு வந்து அதிகமான ஒரு நோய்கள்ல ஒரு நோயா வந்து பரவக்கூடிய ஒரு விஷயமா ஆயிடுச்சு. பரவக்கூடியது அப்படின்னு சொல்ல முடியாது, அது பரவாது, யாருக்கும் ஒருத்தர் மூலமா ஒருத்தர் பரவாது. நம்மளுடைய உணவுகள்ல நம்மளுடைய செயல்முறைகள் வாழ்வியல் முறைகள்ல இருக்கிற விஷயங்களை வச்சுதான் அந்த நோய் வந்து அதிகமா உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். அப்ப இரவு தூக்கங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கணும். உணவுங்கிறது ஒரு உணவுக்கும் அடுத்த உணவுக்கும் இடைவெளி எப்படிங்கிறது நம்ம சொல்ற அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படிலாம் ஒரு கணக்கு கிடையாது. நன்றாக பசி, அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய உடல் உழைப்பு, அவங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி எப்போது பசி தெரியுதோ அந்த பசிக்கேற்ற உணவை தான் அவங்க வந்து எடுக்க ஆரம்பிக்கணும். அப்படி எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இரைப்பையில ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை சரி செய்ய முடியும். இதுதான் இன்றைய இரைப்பைக்குரிய விஷயங்கள். இதுல ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். நெய் விட்டு சாப்பிட சொன்னாங்கல்ல சுட சாதம், அது எப்படி நீங்க பேசும்போது கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு, சரியா கேட்கல கொஞ்சம். சரிங்க, அதாவது வந்து சூடான சாதத்துல எடுக்கணும்யா. சூடான சாதத்துல ஒரு உருண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் நெய்ய வந்து எப்பயுமே உருக்கி ஊத்துங்க. பாட்டில இருந்து உடனே எடுத்தாலே போடாதீங்க. நெய்ய சூடாக்கி உருக்கி ஊத்தி அதுல கொஞ்சோன மிளகு பொடி, அதிகமா இருக்கக்கூடாது. ஒரு 7 மிளகுல இருந்து 9 மிளகை வறுத்து பொடி பண்ணி வச்சா எவ்வளவு இருக்கும் அந்த அளவு மட்டும் பொடியை தூவிட்டு அதை மென்னு சாப்பிட்டுட்டு அடுத்த உணவுகள் வந்து நீங்க என்னவோ எடுத்துக்கலாங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா, ரொம்ப நல்லது. தேங்க்யூ. நன்றியா, நன்றி. வேறு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பா கேட்கலாம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். கண்டதை தின்றால் குண்டோதராகலாம். நீங்க அதானே நடக்குது. அது ட்ரீட்மெண்ட்டுக்கு வேற திரும்ப போய்கிட்டு இருக்கோம்ல உடல் எடையை குறைக்க. ஆமா. வேறு யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கிறதா? வணக்கங்கம்மா. வணக்கம் ஐயா. வந்து இப்ப இந்த நீங்க சொன்ன அந்த உணவு சூடான உணவுல வந்து மிளகு 2 ஸ்பூன் நெய், மிளகு, அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாங்களா அதுல? என்னங்க? உப்பு எடுத்துக்கலாம் ஐயா. சாதத்துல ஏற்கனவே உப்பு போட்டிருப்போம், அடிச்சிருப்போம். அப்படி இல்லைனாலும் நீங்க உப்பு சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்து சாப்பிடலாம். இப்ப சாதம் வேகிறப்ப அதுல உப்பு போட்டுக்கலாங்களா வேகும் போது? வடிக்கணும் ஐயா, நம்ம குக்கர்ல வைக்க கூடாது. உப்பு போட்டு வடிச்சிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. சரி சரி, ஓகேங்க. அப்புறம் இந்த சாதத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு முதல்ல வந்து மிளகு நெய் உப்பு போட்டு ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டு பிறகு வந்து நார்மல் சாம்பார் ரசம் இதெல்லாம் சாப்பிட்டு எடுத்துக்கலாம். கடைசியா வந்து அந்த நீங்க சொன்ன பச்சை காய்கறி சாலட் சாப்பிடலாம். இல்ல, பச்சை காய்கறி சாலட் வந்து அதுக்கு முன்னாடியே எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து நான் என்ன சொன்னேன்னா அந்த ஜங்க் ஃபுட்டுகள் நீங்க எடுக்கிறீங்க பாத்தீங்களா,
ஆமாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய உணவுகள் வந்து தேவையே கிடையாது. ஓஹோ! சரி, சரி. சரிங்களா? நம்மளுடைய உணவை நல்லா மென்னு சாப்பிட்டு நம்மளுடைய காய்கறிகள், கீரைகள், பழங்கள்ல டெய்லி உணவுல ஒரு கீரை இல்ல ஒரு துவையல் இருந்துச்சுனாலே போதும். அற்புதமான ஒரு விஷயம். சரி, சரிங்களா? சரி. இத வந்து இன்னைக்கு வந்து அதிகமா ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க பாத்தீங்களா? பரோட்டா எடுக்கிறது, பிரியாணி எடுக்கிறது, இன்னும் நிறைய இந்த நூடுல்ஸ் ஐட்டம்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க பாத்தீங்களா? ஆமாங்க. அந்த மாதிரி உணவுகள் எடுக்கும்போது கண்டிப்பா அதை எடுத்துதான் இதை எடுக்கணும். முதல்ல வந்து சாலட் எடுத்துக்கிட்டு அப்புறமேல ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறது. ஆமா எடுக்கணும். ஆனா ஜங்க் ஃபுட் எடுக்க கூடாதுங்கிறது தான் விஷயம். இன்னைக்கு இல்ல, அதையும் அது நிறைய பேர் யாருமே தவிர்க்கல பாத்தீங்களா? தவிர்க்கலாம். அவங்களுக்கும் ஒரு வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கறது ஒரு விஷயத்தை தான் சொல்றேன். ஸோ முதல்ல வந்து இந்த சாலட் வந்து எடுத்துக்கிட்டு அப்புறமேல இந்த சாலட் எடுத்த பின்னாடி ஜங்க் ஃபுட் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம்னா அதாவது அந்த எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னு சொன்னா. சரி 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 சரிம்மா. நன்றி நன்றி நன்றியா. அம்மா இந்த நெய் மிளகு போட்டு சாப்பிட்ட பின்னாடி சாப்பாடு சாப்பிட்டே ஆகணுமாங்க இல்ல கேப் இப்ப சூடா இருக்குதுன்னு அந்த டைம் மட்டும் அந்த உருண்டை மட்டும் எடுத்துக்கிட்டா பரவாயில்லைங்களாங்கம்மா? இல்லம்மா, உங்க உணவு பசிக்கும் போது தானே எடுக்கிறீங்க. அப்ப அந்த ஒரு உருண்டை மட்டும் பத்தாதுல்ல உங்களுக்கு உணவு? இல்ல நம்ம வந்து அப்புறம் சூடா இருக்கும்போது அந்த உருண்டை மட்டும் எடுத்துக்கலாமான்னு கேக்குறேங்கம்மா. அப்புறமா நம்ம உணவு சாப்பிட்டுக்கலாங்களா இல்ல சாப்பிடும் போது மட்டும்தான் எடுக்கணுங்களாங்கம்மா? சாப்பிடும் போதுதான் எடுக்கணுமா? ஓ சரி ஓகே. இப்ப சப்போஸ் வந்து காலையில வந்து டிஃபன் தான் நாங்க செய்யறோம், ஆனா சாதமும் வேலைக்கு போகும்போது செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லி அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப வந்து அந்த ஒரு உருண்டை வந்து நெய் மிளகு சாதத்தை எடுத்துட்டு அடுத்ததான் நீங்க டிஃபன் வச்சிருப்பீங்களா அதை எடுத்துக்கலாம். ஓகே நன்றி. நன்றிம்மா. ஹலோ வணக்கங்கம்மா. வணக்கம். வணக்கம். அம்மா இந்த நெய் மிளகு வந்து டெய்லி எடுத்துக்கலாங்களாமா இல்ல தேவைப்பட்டா மட்டும் எடுத்துக்கலாங்களா? இல்ல டெய்லி எல்லாருமே எடுக்கலாமா. இன்னைக்கு இரைப்பையோட பலம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால டெய்லி தாராளமா எடுக்கலாம். ஆனா நான் சொல்றது முக்கியமான ஒரு விஷயம், நல்ல நெய்யா இருக்கணும். நெய்யை வந்து உருக்கி சாப்பிடுறது மாதிரி பாத்துக்கோங்க. சரிங்கம்மா. சின்ன குழந்தைங்க 5 வயசு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், தாராளமா கொடுங்க. நன்றி. அவங்களுடைய அளவுக்கு ஒரு கை உருண்டை அளவு எவ்வளவு இருக்குமோ அதுக்கு ஏற்றபடி கொடுங்க. மிளகு வந்து 5 வயசுனா எவ்வளவு மிளகு சேர்க்கலாம்? ஒரு 4-5 மிளகு போதுமா? நன்றி. நன்றி. வணக்கம்மா. நெய்யை உருக்கி சாப்பிடணும், மோரை பெருக்கி சாப்பிடணும். ஆமையா ஆமையா. நன்றி அம்மா. தொடர்ந்து நமக்கு ஒவ்வொரு வாரமும் காய்கறிகளையும் அதன் பயன்களையும் சிறப்பாக நமக்கு எடுத்துரைத்து நல்லதொரு உடலுக்கு தேவையான அற்புதமான விஷயங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி 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 அம்மா. நன்றி ஐயா. மற்றும் தொடர்ந்து 2 நாட்கள் நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் திருப்பனந்தாள் சங்கத்தின் தலைவர் மாரிமுத்து அவர்கள் இந்த நிகழ்வை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கின்றோம். மாரிமுத்து சார். வணக்கம் சார். வணக்கம் சார். பேச. வணக்கம் சார். கேக்குதா சார்? கேக்குதா சார்? இந்த நிகழ்வில் இணைய நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காலை வணக்கம். மிகவும் சிறப்பாக இருந்தது. அருமையான ஏற்பாடு. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. பயன்படுத்தி
பெற வேண்டும் என்று உங்களையும் கேட்டுக்கொண்டு 2 நாட்கள் சிறப்பாக பங்களித்த உங்களுக்கும் உங்கள் சங்கத்தில் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாழ்த்துக்கள் சார். இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் திருப்பனந்தாள் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்கள் அளித்த ஆசன் கண்ணப்பனையா அவர்களுக்கும் பூங்குடி கண்ணப்பண்ணம்மா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக சிறப்பித்த தலைமை நாச்சியரம்மை அவர்களுக்கும் திட்டத் தலைவர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மீண்டும் நாளை காலை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்வாங்கு வாழ்க. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்வாங்கு வாழ்க.